ஏன் இஷ்டத்துக்கு என் கையில் வந்ததெல்லாம் போட்டு இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றுறேன். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்கள் அது ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு அதோட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்க்குறேன். மிளகாத்தூள் போட்டு எந்த காய் பொரிச்சாலும் கடுகும் சீரகமும் தாளிக்கிறப்ப அதோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரெண்டும் பொரியும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை, முட்டைக்கோசு முள்ளங்கி ரெண்டுமே வெட்டினதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கப்பு தான் இருக்குது. தனியாக பொரிச்சா பத்தாது. அதனால் ரெண்டையும் சேர்த்து போட்டு இன்றைக்கி ஒரு பொரியல். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னோடய வீடியோலாம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுப்பை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். காய் ரெண்டும் வேகட்டும். நடுவில் 1-2 தடவை கிண்டி விட்டுக்கலாம். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த காய் வேகிறதுக்கு 1.5லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஆகுது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வாசனைக்கு 1 ஸ்பூன் சோம்புத்தூள், நல்லா கலந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு மூடி வைக்கிறேன். அப்போ தான் அந்த காரமும் உப்பும் நல்லா காயோடு சேரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிச்சம் இருக்க காய்களை வச்சு சமைச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக சமைக்கணும் இல்லையா? ஒரு கையளவுக்கு மல்லி இலை சேர்த்தா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். நாங்கள் வெள்ளை சாதத்தோடையும் சாம்பாரோடையும் சேர்த்து சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது. நீங்களும் கூட ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.